extrinsic semiconductors. இது என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல இந்த 0.7 வோல்ட் 0.3 வோல்ட் இருந்தா தான் அது கண்டக்ட் பண்ணனும்லாம் சொல்றோம்ல. எப்பவுமே we cannot have an ideal setup which is going to work for particular case alone. இப்போ say for example 0.7 வோல்ட்டுக்கு வர மாதிரி இருக்கிற டிவைசஸ் தான் நம்ம உருவாக்கணும்னா முடியாது. நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உருவாக்கணும். கரெக்டா? எஸ். அப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த செமிகண்டக்டர்ஸோட அந்த இனிஷியல் வோல்டேஜஸ் இருக்குல்ல அதை கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ண போறோம். அதுக்கு நான் என்ன பண்ணணும், வெறும் சிலிக்கான் அண்ட் ஜெர்மானி வச்சு தான் பண்ண முடியாது. ஸோ வாட் வி பிரிங் இஸ் வி பிரிங் சம் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ். வி கால் them as dopants. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பியூராக இருக்கிற செமிகண்டக்டர்ஸ் கூட கொஞ்சம் impurities ஆட் பண்ண போகிறோம். The impurities which we add is called as dopants. And the process on which these impurities are added are called as doping. We call them as doping. Right? So நான் என்ன பண்ண போறேன், இந்த purest form of semiconductor கொஞ்சம் impure ஆக்க போறேன். அப்ப நான் என்ன பண்ணனும், foreign particles உள்ளுக்குள்ள அனுப்பணும். அந்த foreign particles யாருன்னு சொல்றோம் நம்ம, dopants. ரைட்டா? So dope இந்த processக்கு பேரு doping. There are different types of process to dope it. Okay? Right. So இப்போ இந்த doping பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படினா, there are some differences in their initial voltages 0.7 0.3 ன்னு இல்லாம அதுக்கு ஏத்த மாதிரி மாறுது. Okay, so what are those types of dopants? We have two types of dopants. ஒன்னு trivalent, இன்னொன்னு pentavalent. Trivalent elements அப்படினா என்ன அர்த்தம், 3 valencies இருக்க போகுது. Say for example aluminum. ரைட்டா? ஓகே, ரைட். அதே வந்து பென்டாவேலண்டா இருந்துச்சுன்னா phosphorus. ரைட்? ஸோ அலுமினியம், phosphorus நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எடுத்துக்க போகிறது பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் தான், which is going to be tetravalent. அதுக்கு 4 எலக்ட்ரான் வேணும். கரெக்டா? ஓகே. இப்போ நான் எடுத்துக்கிற டோபண்ட் என்னவா இருக்கு, ஒன்று ட்ரைவேலண்ட் இல்ல பென்டாவேலண்ட். சரி, சப்போஸ் இப்போ சிலிகான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட்? இப்படி இருக்கு. ஓகே, சிலிகான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அர்சனிக்கோ இல்லை அலுமினியமோ ஏதோ ஒன்று. ரைட்டா? ஸோ அலுமினியம் ட்ரைவேலண்ட் எடுத்துப்போம். ஸோ ட்ரைவேலண்ட்டை நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ட்ரைவேலண்ட்டில் மொத்தம் எத்தனை ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 3 இருக்குமா? இப்போ நான் இந்த அலுமினியம் எடுத்துகிட்டு வந்து இந்த சிலிக்கானுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணால் என்ன ஆகும், ஒரு ஹோல் இருக்குமா? ஏன்னா 4 எலக்ட்ரான் இருக்க இடத்துல நான் 3ஆ ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ ஒரு ஹோல் கிரியேட் ஆயிருக்குமா? ஸோ ஹோல்ஸ்னாலே பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கோமா? எஸ். அப்போ இந்த டைப் ஆஃப் செமிகண்டக்டர் வேர் ட்ரைவேலண்ட் is replacing the silicon or germanium, there is going to be formation of one excess of holes, and this excess of hole is going to create positive charge carrier. அப்போ இந்த டைப் ஆஃப் செமிகண்டக்டரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா P டைப் செமிகண்டக்டர். P டைப் செமிகண்டக்டர் என்ன, பாசிட்டிவ் டைப் ஆஃப் செமிகண்டக்டர். ஏன்னா அங்க ஹோல்ஸ் தான் அதிகமாக இருக்க போகுது, which is going to be used as charge carriers. அப்போ எதை வச்சு நம்ம அந்த கண்டக்ஷன்ஸை உருவாக்குறோமோ, எதை வச்சு நம்ம அந்த செமிகண்டக்டரோட கண்டக்ஷன்ஸை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைக்க போறோமோ அந்த டைப் ஆஃப் செமிகண்டக்டராக இருக்கும் அது. ஸோ இங்கே ஹோல்ஸை வச்சு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறோமா? எஸ். how it is formed? Because டெட்ராவேலண்டா இருக்கிற இடத்துல நான் ட்ரைவேலண்ட்டை போட்டேன்னா ஒரு ஹோல் கிரியேட் ஆயிருக்குமா? அந்த ஹோல் தான் வந்து இட் இஸ் கோயிங் டு பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்ஷன். அப்போ இது பி டைப் செமிகண்டக்டர். இஸ் தட் கிளியர்? சரி, இதே pentavalent, say I take it as phosphorus. Okay, so pentavalent க்கு மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 5 electrons will be there, right? So அப்போ 5 electrons அப்படின்னா
நான் இப்போ இந்த 4 எலக்ட்ரான் எலமெண்ட்டை 5 எலக்ட்ரான் எலமெண்ட்டோட ரீப்ளேஸ் பண்ணால் ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குமா? இப்போ அந்த எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இங்கே கண்டக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபாஸ்பரஸ் இந்த சிலிக்கானை ரீப்ளேஸ் பண்ணிச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீயாக இருக்குமா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபாஸ்பரஸ் நிறைய சிலிக்கான்ஸை ரீப்ளேஸ் பண்ணிச்சுன்னா த கண்டக்ஷன் வில் இன்க்ரீஸ் பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எஸ், அப்போ எலக்ட்ரான்ஸ்னால இங்கே கண்டக்ஷன் இருக்குன்னா அப்போ சார்ஜ் கேரியர்ஸ் யாராக இருக்க போறா? எலக்ட்ரான்ஸ். பேசிக்காக சார்ஜ் கேரியர்ஸ் ரெண்டுமே தான், ஹோல்ஸும் சார்ஜ் கேரியர்ஸ் தான், எலக்ட்ரான்ஸும் சார்ஜ் கேரியர்ஸ் தான். பட் இங்கே யார் அதிகமாக இருக்க போகிறாங்களோ அவங்கள மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னு சொல்லுவோம். இங்கே மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் யாராக இருக்க போகிறாங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ். ரைட், ஸோ மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் யாராக இருக்க போகிறா? எலக்ட்ரான்ஸ். ஸோ அதனால இந்த டைப் ஆஃப் செமிகண்டக்டரை நம்ம n டைப் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். So, intrinsic semiconductor, extrinsic semiconductor. Intrinsic semiconductors are the purest form of semiconductors, which is going to be only elemental type, which is going to be silicon or germanium. இதே வந்து extrinsic type of semiconductors அப்படின்னா we are going to replace the tetravalent silicon or germanium with pentavalent or trivalent element as dopants, where the impurities are added to improve the conduction. Right? So those type of semiconductors with which the foreign particles are added or impurities are added are called as extrinsic type of semiconductors. If the majority charge carriers by adding the pentavalent element becomes electrons, then those type of semiconductors are called as n-type semiconductors. Right? So இப்போ இந்த n-type semiconductors electrons excessive இருக்கா? அப்போ இந்த type of semiconductors நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா donor ன்னு சொல்லுவோம். Because it is very ready to give electrons away. Right? So இதை வந்து என்ன சொல்லுவோம்? Donor type of semiconductors or n type of semiconductors. இதே வந்து if it is going to be replaced with trivalent elements, then there is going to be excess of holes. அப்போ majority charge carriers இங்க யார் இருக்க போறா? holes இருக்க போறாங்க. So holes என்ன பண்ணும்? electrons accept பண்ணிக்குமா? அப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம்? acceptors ன்னு சொல்லலாம். Is that clear? Right? So இதை பொறுத்த வரைக்கும் number density of holes is going to be greater than number density of electrons. Right? அதே மாதிரி இதில் number density of electrons are going to be greater than number density of holes. Is that clear? Right? So anyways, the conduction is going to happen based on electrons or holes. Okay, so based on that we classify the extrinsic type of semiconductor into n type or p type. Right? So semiconductors அப்படிங்கிறது it is nothing but the elements which are going to conduct partially. So we have two types of semiconductors in which we classify it as elemental semiconductors and compound semiconductors. Elemental semiconductors are silicon and germanium. Compound semiconductors are organic, inorganic and polymers. Inorganic இருந்துச்சுன்னா cadmium sulfide இதெல்லாமே வந்து inorganic type of semiconductors ன்னு சொல்லுவோம். இதே polymer type polypyrrole இதெல்லாமே வந்து polymer type of semiconductors அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? So mostly we are using these two types of semiconductors nowadays. ஓகேவா? அடுத்து வந்து we are going to classify the semiconductors into two types, which is going to be intrinsic and extrinsic type of semiconductors, where intrinsic semiconductors are going to be the purest form of semiconductors and it is going to conduct when the temperature rises. Okay, so in that case only the covalent bond breaks and the electrons are going to be free to conduct. Okay, and extrinsic type of semiconductors are the semiconductors which are going to be conducting based on the impurities which are going to be added, which we call them as dopants. Right? And the process of adding impurities are called as doping. Clear? And what are the types of dopants which we have? We have trivalent and pentavalent dopants. So trivalent dopants, when we are adding with the intrinsic type of semiconductors, there is going to be excess of holes. So those type of semiconductors are called as p-type semiconductors and the majority charge carriers are going to be holes. Right? And they are going to be always acceptors. In case of pentavalent elements or dopants which are going to be added with intrinsic semiconductors, there is going to be excess of electrons, and these electrons are going to be majority charge carriers which are going to help for conduction. Right? And this is going to be donor type of semiconductors. Clear? Okay, so இவ்வளவுதான் இந்த types of semiconductors.